கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் என்பதே ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கிறது. திமுகவோட கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் கூட்டணி இருந்த காங்கிரஸ் தற்போது புதிய அணியான தாவேகாவுக்கு போயிருக்கு. இது எங்களுடைய 59வது வருடத்துக்கு கிடைத்த வெற்றி. 2 அமைச்சர்கள் நாங்கள் இடம்பெற்றோம்னு ஒரு கருத்தை கூட காங்கிரஸ் சார்பில் சொன்னாலும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலுக்கு அடுத்து ஒரு விஸ்வரூபம் எடுப்பார், 234 தொகுதியில தனித்து போட்டிவிடுவான்ற மாதிரி ஒரு கருத்தும் வெளியாகி கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட தனது பங்குக்கு நேற்றைய தினம் காங்கிரஸ் கடுமையா சாடி இருக்காங்க. பாஜகவை நம்ம வீழ்த்த நினைச்சோம், அது காங்கிரஸ் உதவி பண்ணுச்சுன்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட வைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தா திமுக எதிர்நிலையில இனிமேல் கொண்டு வருவாங்கன்னு ஒரு கருத்து கூட வருது. எப்படி பாக்குறீங்க சார்? 2026 தேர்தல் என்பது விசித்திரங்களும் குழப்பங்களும், யாரையெல்லாம் கொள்கைவாதிகள் என்று நம்பினோமோ அவர்களெல்லாம் பாஜக விரித்த வலையில், அவர்கள் பறித்த குழியில் விழுந்து கொண்டார்கள். பாஜகவை பொறுத்தவரை பல சட்டம் வச்சிருக்கான். இந்து சேனான்டுவான், இந்து முன்னணின்டுவான், பாஜக அரசியல் பிரிவு. அதில் தமிழ்நாட்டில் அவன் தெளிவாக சொல்லணும்டா பார்த்தான். இந்தியாவுக்கே ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது. இந்தியாவில் எங்கேயுமே இப்படி ஒரு கூட்டணி இல்லை. இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு வழியே தெரியல. அவனை திருப்புறம்ன்ற முருகன் பிரச்சனையை கையில் எடுத்து பார்த்தான், நடக்கலை. நம்முடைய முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் சொன்ன மாதிரி மதுரை மக்கள் உடனேயால் அடித்து பீச்சியை பெருக்கலான்னு சொன்னார், வரட்டி விட்டாச்சு. அவனு என்னென்னமோ பண்ணி பார்த்தான், எதுவும் நடக்கலை. மைக்கேல் பெட்டி லாவண்யாண்ணா என்னென்னமோ சொல்லி பார்த்தான். ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை அவர் பாத யாத்திரை போய் பார்த்தாரு. எல்முருகன் ஊட்டியில் தோத்து, தாராபுரத்தில் தோத்து, இப்போ அவினாசியும் தோத்து அனுப்பிச்சி விட்டாச்சு. ஒரு மத்திய ஒன்றிய அமைச்சராக இருந்தாலும் வெற்றி பெற முடியல. கால் பதிக்கவே முடியாதா அப்படின்னு முடிவெடுத்தான். பார்த்தான் இவங்களை ஒரு முறை நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாமரக்கணி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மம்சாபுரம்ன்ற பகுதியில் பேசிட்டு வரும்போது ஆசிரியருடைய காரை யார் மறிச்சான்னு கேட்டால், அன்றைய மறைந்து போன நம்முடைய தாமரைக்கணி என்ன ஏற்பாடு பண்ணார்னா, எல்லாம் கருப்பு சட்டையை போட்டு கம்போட கம்பியோட திராவிட கழக கொடியை கட்டி ஆசிரியர் வீரமணி வாழுக பெரியார் வாழுகன்னு சொல்லிட்டு நம்ம தோழர் நிற்கிறான்னு சொல்லி ஆசிரியர் காரை நிப்பாட்டும் போது அவரை தாக்குதலுக்கு உண்டானார். ஆசிரியர் அன்னைக்கு கடுமையான தாக்குதல். இதுதான் துரோகம். நேரடியா RSS பிஜேபி இறங்கவே மாட்டான். பாத்தீங்களா? ஆசிரியர் வீரமணி எதுக்குறதுக்கு ஒரு பாப்பா அடிக்க வரல. தாமரக்கணி என்ன செய்யறாரு, கருப்பு சட்டையை போட்டு பெரியார் வாழ்கன்னு சொல்லிதான் வீரமணி அடிக்க முடிஞ்சு. அதைத்தான் இன்னைக்கு RSS பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் சீமான இறக்கி விட்டு பாட்டுச்சு, பெரியார ஒளிகன்னு சொல்லிச்சு, ஓட்டு குறைஞ்சி போச்சு. சீமானுக்கு தவிர ஓட்டு குறைஞ்சது விஜய் வந்ததுனால இல்லை, அது சீமானே தப்பா சொல்றாரு. அவரு கூட பெண் குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். 16 பெற்று பல்வாழ் வாழ்க. பெரியாரை மட்டும் திட்டாம இருங்க. பெரியாரை திட்ட நீங்க குட்ட குனிய மாதிரி கீழே போயிருவீங்க. விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு அந்த நாம் தமிழர் கட்சியில கிடையாது. நீங்க ஒரு சித்தாந்தம், அது போலி சித்தாந்தம், தமிழ் தேசியமா இருந்தாலும் ஒரு சித்தாந்த ரீதியா இளைஞர்களை வச்சிருந்தீங்க. பெரியாரையும் திராவிடத்தையும் வீழ்த்துவேன் என்று சொன்னதுனாலதான் நீங்க ரொம்ப ஓட்டு உங்களுக்கு குறைஞ்சிச்சு. அது மாதிரி அப்ப சீமா நம்பி பிரயோஜனம் இல்லை, எடப்பாடி நம்பி பிரயோஜனம் இல்லை. நடிகர் வந்தாரு, பிடிச்சிட்டான். இந்த நடிகரை பிடிச்சு இதுவரைக்கும் உடைக்க முடியாத திமுக கூட்டணிய திருமா சொன்னது மாதிரி தேர்தலுக்கு முந்தையே இந்த கூட்டணியினால என்னை வைத்து உடைக்கணும் உருட்டினாங்க. அதெல்லாம் உறுதிதான். அவருக்கு எல்லா விதமான பிஜேபியில் பேரம் பேசப்பட்டது. இப்ப இல்லை, அவர் ஒருத்தர் தான் தலித் தலைவர்களில்
பதவிக்கு ஆசைப்படாமல் சித்தாந்த ரீதியாக ஒரு இயக்கத்தை இந்தியாவிலே நடத்தியவர். எனக்கு தெரிஞ்ச அம்பேத்கருக்கு பின்பாக சித்தாந்திலே ஒரு இயக்கத்தை நடத்தினார். இன்னைக்கு அது அதிகாரத்தில் பங்குன்னு தவறா போயிட்டாங்க, அது ஏத்துக்கிற முடியாது. அவர் அதிகாரத்தில் பின்னாடி பங்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு முதன்மையாக வர வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் பின்னோக்கி போயிடுச்சு. இதை செய்தது பிஜேபி வெற்றி. இந்த அணியை இப்ப அதுக்கு பின்னாடி என்னால கட்டி காக்க முடியலன்னு சொல்றாரு திரும்ப. அது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக தெரிகிறது. நீங்கள் அணியை கட்டி காக்க வேண்டியதில்லை, நீங்கள் ஒரு அந்த அணியில் கொள்கை அணியில் இருந்திருக்கலாம், திமுக தவறை சுட்டி காட்டலாம். ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அதை விட பெரிய துரோகம். நீங்க காங்கிரஸ் எப்பயுமே துரோகம் தான். அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்பாக மன்னர் மாளிகை ஒழிப்பு கொள்கை, வங்கிகளை தேசியமாக்கிய காரணத்துக்காக கலைஞர் அவர்கள் அண்ணா காலத்தில் தெளிவாக சொன்னார், காகிதப்பூ மணக்காது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது. அதான் அண்ணா சொன்னார். வடக்குக்காரன் என்னைக்குமே நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படின்னு உறுதியா இருந்தோம். ஆனா கலைஞர் அவர்கள் மன்னர் மாளிகை ஒழிப்பை இந்த அம்மா கொண்டு வந்ததும் வங்கிகளை தேசியமாக இந்திரா காந்தி ஆதரிச்சோம், வலுவா ஆதரிச்சோம். அதன் விளைவு இந்தியாவுக்கு நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாங்க. அந்த நெருக்கடியின் போது கூட கலைஞர்கிட்ட நீங்க நெருக்கடி நிலையை ஆதரிங்க, உங்களுக்கு 1 வருஷம் ஆட்சியை நீங்க தொடருங்க, நான் சட்டம் கொண்டு வரேன் பாராளுமன்றம்னு சொன்னாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் கொள்கை ரீதியாக இருந்த தலைவர் என்ற காரணத்தால் ஆட்சியை விலை கொடுத்தார் எமர்ஜென்சியில். அது பல பேருக்கு தெரியாது, வரலாறு. ஆனால் அதற்கு பின்பு 500 பேர் மிசா கைதிகளாக ஸ்டாலின் உட்பட சாத்தூர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர், சிட்டிபாபு உள்ளிட்டோர் மரணம் அடைந்தும் சொல்லனா துயரத்துக்கு திமுக ஆளாகியும் ஜனதா கட்சியை முராஜ் தேசாயை கலைஞர் பிரதமராக உருவாக்கிய வரலாறு உண்டு. ஆனால் அந்த கட்சி தொடர்ந்து ஆட்சி நிலையில்லாத ஆட்சியை உருவாக்கிய காரணத்தால் மீண்டும் இந்திரா காந்தியை நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சி தான் கலைஞர் தான் இந்தியாவிலேயே அழைத்தார். யார் அழைக்கல, காங்கிரஸ்கார மாதிரி நன்றி கட்ட எவனும் கிடையாது, மச்ச துரோகி. காங்கிரஸ் யாரும் சீந்தி பார்க்கல. அப்பதான் சென்னை மெரினா கடற்கரையில் திமுக பொதுக்கூட்டம், பேராசிரியர் அன்பழகன் தலைமை தாங்குகிறார். இந்திரா காந்தி திமுக தொண்டர்கள்ட்ட கலைஞரை உட்கார வைத்துக் கொண்டு, நான் எமர்ஜென்சி காலத்தில் என்னை அறியாமலும் அறிந்தும் சில தவறு நடந்திருக்கலாம், அதற்காக நான் வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன் என்று கருப்பு சிவப்பு கொடி அண்ணா தந்த கொடியில இருந்து பறந்த மேடையில கலைஞரை உட்கார வைத்து பேராசிரியர் தலைமையில இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வைத்து நேருவின் வா மகளே வா, நிலையான ஆட்சி தான் சொன்னது திமுக. அப்பதான் சொன்னாங்க, கலைஞர் ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பார், எதிர்த்தாலும் உறுதியாக எதிர்ப்பார். அந்த இந்திரா காந்தி பாராளுமன்றத்தில் நம்மளை வைத்து வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி சட்டமன்ற தேர்தலில் சரிக்கு பாதி சீட்டு கேட்டாங்க. துரோகம் இல்லையா? அதே போன்றுதான் சோனியா காந்தியை வெளிநாட்டுக்காரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன நேரத்திலே இந்திராவின் மருமகளே வா, இந்தியாவின் சொக்கத்தங்கமே வா, பிரதமரே வா, வருங்கால பிரதமரே வான்னு சென்னையில கூட்டம் போட்டு இந்தியாவுக்கு சோனியா காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று அரைகுழு உடுத்து பேசியது திமுக மேடை கலைஞர். நன்றி கட்ட காங்கிரஸ்காரங்க, காங்கிரஸ்னாலே நன்றி கட்டவங்க தான்டா நீங்க. ராகுல் காந்திய பப்பு ராகுல் காந்தி சொன்னாங்க, 2 முறை காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்தே பெருந்தலைவர்கள் ராகுல் காந்தியை நாங்கள் பிரதமராக ஒத்துக்கொள்ள மாட்டோம் வெளியேறி கொண்டு பிஜேபி சென்று கொண்டிருந்த காலகட்டத்திலே சந்திரசேகர் ராவ், மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள், அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள், தேசிஸ் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தலைமை தாருங்கள், காங்கிரஸ் வேண்டாம் என்று அழைத்த நேரத்திலே காங்கிரஸ் தான் இந்தியாவை ஆள வேண்டும், ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று
2 முறை முன்மொழிந்து வழிமொழிந்தது திமுக ஸ்டாலின். நன்றி கேட்ட காங்கிரஸ் போயிருக்கீங்களே, ஒரு ராஜ்யசபை சீட்டையும் வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு போயிருக்கீங்க. இப்ப கேட்கிற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணியில் தான் இருப்போம் என்று தவேகா தலைவர் விஜயை அறிவிப்பாரா? இன்னைக்கு அறிவிக்க சொல்லு பாப்போம். உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? அனாதை நிக்க போறீங்க காங்கிரஸ், தெருவில் நிக்க போறீங்க காங்கிரஸ். இனிமே காலகாலத்துக்கு தமிழ்நாட்டில் நீங்க செஞ்ச துரோகத்துக்கு இந்த காங்கிரஸ் இந்தியாவிலேயே முகவரி இல்லாமல் அழிய போகுது. காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு நீங்க செஞ்ச துரோகத்திற்கு, திமுகவுக்கு நீங்க செஞ்ச பச்சை துரோகம். காங்கிரஸ்காரங்க உங்களை பிரதமர்னு சோனியா காந்தியை சொன்னோம், இந்திரா காந்தியை சொன்னோம், ராகுல் காந்தியை சொன்னோம். விஜய் இந்தியா கூட்டணியில் விஜய் அங்க வைக்க தயாரா? அறிவிக்க சொல்லுங்க பாப்போம். பிஜேபி பெத்த குழந்தைடா. ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாக விஜய் முன்மொழிவாரா? நாங்க இனிமே திமுக இந்தியா கூட்டணி கிடையாது. ஸ்டாலின் இந்தியாவுக்கு வழிகாட்டுவார். உங்களை யார் ஒத்துக்கிறல? இந்தியாவில் கூட பிற மாநிலங்களில் கூடிய பாஜக எதிரான கட்சிகள் ராகுல் காந்தி தலைமையை ஏற்றுக்கொள்ள ஒரு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. சில பேர் ஓடுறாங்க தவேகாக்கு. இப்ப விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் முஸ்லீம் லீக்லாம் போய் இதுதான் நாட்டு நிலைமை நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தனித்து திமுக ஆட்சி அமைக்கும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். இதுதான் கடைசி உங்களுக்கு கூட்டணின்றது. இது 5 ஆண்டுகள் நீடிக்காது. குழப்பத்திலே அண்ணா திமுக வச்சிருப்பான், சிவி சண்முகத்தை அணியை கொண்டு ஆதரிக்க வைப்பான், எல்லாம் நடக்கும். ஆனா காங்கிரஸ் பச்சை துரோகம் பண்ணிருக்கு. உங்களை அறிவிப்பாரா விஜய்? தமிழ்நாட்டில் 67 அண்ணா வெற்றி பெற்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ இங்க ஒன்னும் இல்லாம ஆக்கியிருக்க, முகவரி இல்லாம. இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல், முகவரி இல்லாமல் காங்கிரஸ் அழியும். இதான் யதார்த்த உண்மை. அதனால காங்கிரஸ் பச்சை துரோகம் திமுகவுக்கு இங்கே நடத்தியதை இந்தியா முழுவதும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். பிஜேபியும் காங்கிரஸையும் சம தூரத்தில் தான் வைத்து நாம் பார்க்க வேண்டும், சமமாக தான் பார்க்கணும். ஒரு திராசத்தில் 2 ஒண்ணுதான். அதனால 2 தேசிய கட்சிகளும் இல்லாமல் நம்முடைய திராவிட இயக்க கொள்கை முழக்கமான மத்தியில் கூட்டாட்சி, மாநில கட்சிகள் இணைந்து மத்தியில் தான் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை முன்னெடுத்து செல்வதற்கு காங்கிரஸ் பச்சை துரோகத்தை இங்கே அரங்கேற்றியது. இந்தியா முழுவதும் காங்கிரஸை காரி உமிழ்கிறார்கள். அப்ப 2029 தேர்தலில் 3வது அணி உருவாகுமா? ஸ்டாலினுடைய ஆட்ட அணிமே தான் இருக்குமா? 3வது அணியை ஸ்டாலின் கட்டமைப்பார். அது 3வது அணியாக கட்டமைப்பு. இந்தியாவில் 1வது அணியாக இந்திய ஒன்றியத்தை ஸ்டாலின் தான் எதிர்காலத்திலே திசை காட்டுவார். ஸ்டாலின் காட்டுகின்ற, திசை காட்டுகின்ற, கை காட்டுகிறவர் தான் இந்தியாவின் பிரதமர். ஓகே, நன்றி.